நிறம் மாறும் உலகில் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஹலோ, என்ன நம்பி ரொம்ப நல்லா இருக்க போல. நீங்க யார் பேசுறது? வேற யாரு? எல்லாம் உனக்கு வேண்டப்பட்டவன் தான். எனக்கு யாருன்னு தெரியல. உனக்கு தெரியாததா? ஆளை மறக்காதல உனக்கு புதுசா என்ன? சரி, என் பேரை சொல்லவா இல்ல ஊரை சொல்லவா? எதை சொன்னா உனக்கு தெரியும்? நீ யாரு? இந்த பாரு, போன் பண்ணா பேரை சொல்ற பழக்கலாம் இல்லையா? அட, கொஞ்ச நாள் போன் பண்ணல, அதுக்குள்ள என்ன மறந்துட்டியா நம்பி? நானு துரசிங்கம் பேசுறேன். துரசிங்கமா? இப்பவாது நான் யாருன்னு தெரியுதா? இல்ல ஏய், நீயா? எங்க இருக்க நீ? அதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கேன். ஆமா, உன் பொண்ணுக்கு தடபுடலா கல்யாணம் வச்சிருக்க போல. விஷயம் தெரிஞ்சுதானே பேசுற, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? எங்கடா இருக்க நீ? இப்ப அந்த புனிதா இருக்கிறது என் தங்கச்சி பொண்ணு பாலா இருக்க வேண்டிய இடம். எவ்வளவு கெட்டிக்காரத்தனமா உன் பழைய தப்பெல்லாம் மறைச்சு நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன் நினைச்சியா? உனக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கேன். ஐயா, யாருங்க போன்ல? இரு சொல்றேன். இத பாரு, போன்ல பேசிட்டு இருக்கே, நேர்ல வர மாட்டியா? அவ்வளவு பயம் உனக்கு? பயமா? அதுவும் உன்னை பார்த்தா? நான் உன்னை பார்க்கும்போது என் கண்ணு முன்னாடி தோத்து போன ஒருத்தனை தான் நீ நிக்கணும். அப்பதான் உன்னை நான் பார்ப்பேன். இந்த கல்யாணம் நடந்துரும்னு கனவெல்லாம் காணாத. உன் கையால புனிதாவுக்கு அர்ச்சதை போடணும் தானே காத்துக்கிட்டு இருக்க. அது நடக்கவே நடக்காது. இந்த கல்யாண வீடு எலவு வீடா இன்னும் கொஞ்ச நேரத்துல மாற போகுது. அத நீ பார்க்கத்தான் போற. டேய், இப்படி ஒளிஞ்சு பேசுற பேச்செல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்கிறது இல்ல. இத பாரு, சும்மா வாய்ச்சாவடால் விடாத. போனை வச்சுட்டு பொழைக்கிற வழிய பாரு. அதை விட்டுட்டு தேவையில்லாம என் குடும்பத்துல குழப்பம் உண்டாக்க நினைச்ச, இத பாரு, இந்த நம்பி உனக்கு யாருன்னு தெரியும். டேய், போனை விடா. என் போனை கட் பண்ற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சுல்ல? இருக்குடாமா உனக்கு. ஐயா, யார்கிட்ட இவ்வளவு நேரம் கோவமா பேசிட்டு யாரு? இருக்கீங்க? அந்த துரசிங்கம் தான். துரையா? ஆமா, இவ்வளவு நாள் அவன் தொல்லை இல்லாம இருந்தது. இதோ வந்துட்டான். இந்த கல்யாணத்தை நிறுத்த போறானா? நானே விருப்பம் இல்லாம இதுல உட்கார்ந்துட்டு இருக்கேன். இதுல இவன் வேற. ஐயா, இந்த துரசிங்கன் சொல்றத சும்மா வாய் வார்த்தையா எடுத்துக்கூடாதியா? ஆமாம் பலம், சில நேரங்கள்ல குலைக்கிற நாய் கடிக்கவும் செய்யும். கவனமா தான் இருக்கணும். உங்களை எங்கெல்லாம் தேடுறது? அம்மா கூப்பிடுறாங்க, வாங்கப்பா. போ, வரேன். நீ போடா, நான் வரேன். சரிப்பா. அம்பலம், வா போலாம். ஐயா, நிச்சயதார்த்த ஓலையை படிச்சிடலாமா? நிச்சயதார்த்த ஓலையை படிக்கலாம்ல? திருவாளர் நாச்சிமுத்து மற்றும் திருமதி மணிமேகலை அவர்களின் குமாரன் திருவளர் செல்வன் வல்லவராயனுக்கும் திருவாளர் தென்முகன் நம்பி மற்றும் திருமதி மரகதவள்ளி அவர்களின் புதல்வி திருவளர் செல்வி புனிதாவிற்கு பெரியோர்கள் முன்னிலையில் இருவீட்டார் சம்மதத்தோடு நிச்சயதார்த்தம் நடக்கிறது. பொண்ணை பெத்தவங்களும் பையனை பெத்தவங்களும் எழுந்துருங்க, தாம்பூல தட்டு மாத்திக்கலாம். இந்தாங்க ஐயா, கொடுங்க. ஐயா கொடுங்க, என் கையாலேயே கொடுக்குறேன். தென்மொழி அண்ணே, கொஞ்சம் கொஞ்சம் வாங்கல, வாங்க வாங்க. சந்தோஷம் சந்தோஷம். இந்தா.
மாப்பிள நீங்களும் ஒரு கை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கு. நல்லது மாப்பிள, நல்லது. போடும் போடும். பொண்ணும் பையனும் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. டேய் வல்லவா, என்ன நின்னு யோசிச்சுக்கிட்டு டக்குன்னு போ. மாமா அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. குடித்த வாங்கி கூட்டு போ. போடா. டேய் போடா. அண்ணே போன. நல்லா இருமா, நல்லா இருங்க. ஏங்க நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா. எழுந்துருங்க எழுந்துருங்க. புனிதா, அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அண்ணே அண்ணே நில்லுண்ணே. முதல்ல நம்ம அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின, மத்தவங்க கிட்ட எல்லாம் அப்புறமா வாங்கிக்கலாம். தேவன, அவ உன்னை தேவலாம வம்புக்கு இழுக்கிறா, நீ கண்டுக்காத. இவகிட்ட மனுஷன் பேசுவானா? போப்பா, போய் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. வாங்க. வாங்க. நல்லா இருக்கு. கீரை சரமா நல்லா நல்லா இருக்கு. இந்த நல்ல நேரத்துல உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயத்தை நான் சொல்ல போறேன். புனிதாவும் வல்லவராயனும் ஒரு புது வாழ்க்கையை தொடங்க போறாங்க. அதனால அவங்களுக்காக ஒரு புது வீடும் தயாரா இருக்கு. புனிதா, உன்னோட புது வாழ்க்கைய நீ அந்த வீட்ல தான் தொடங்கணும். அது உன்னோட வீடு. அம்மா உன் கல்யாணத்துக்காக உனக்கு தர்ற சீருமா அது.